ஹலோ விவர்ஸ், இந்த ரோஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு செம்பருத்தி பூவு, கொஞ்சம் 3 மல்லிகைப்பூ இருக்குது, ஒரு மாதுளம்பழம், அதுபோக கொஞ்சம் நித்திய மல்லிகைப்பூ எல்லாத்தையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒயிட் கலர் செம்பருத்தி தட்டில் வச்சுருக்கதே தெரியல. நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் செம்பருத்தி. இந்த ரோஸ் நல்லா மலர்ந்துருச்சு. இந்த இதில் பன்னீர் ரோஸ் ஒன்று இருக்குது, அது இன்னும் மலர 2 நாள் ஆகும். இது இன்னொன்று 1 நாள் ஆகணும். பட்டன் ரோஸும் அடுத்த 2 நாள் கழித்து நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். மல்லிகைப்பூவும் ஒரு 4 பூ இருக்குது. அதே நேற்று 2 பூ இருந்துச்சு. நேற்று 2 பூ பறிக்காம விட்டாலும் அங்கே பாருங்கள், ஒன்று நல்லா மலர்ந்துடுச்சு, இன்னொரு பூ கீழே விழுந்துருச்சு. அதனால் இன்றைக்கி பறிச்சிடுவோம். பறிச்சுட்டு அந்த இதை என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட்டுறணும். அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்தால் தான் என்ன செய்யும், சூப்பராக எடுத்தாப்புல என்ன செய்யும், தளர் வரும். இங்கே ஒன்று கட் பண்ணணும். இந்த எங்கேயும் பறித்தோம்ல, இதே நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி விட்டுறணும். இது பசுமை தோட்டக்கலையில் ராஜேஷனை சொல்லி தான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி கட்டிங் போட்டு இப்படி வளைச்சி வச்சு பதியம் போடுறத நான் இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒன்று பதியம் போட்டு நித்திய மல்லி வந்துருச்சு. இப்போ இதான் மல்லிகைப்பூ பதியம் போட்டிருக்கேன். ராஜேஷ் அண்ணன் பசுமை தோட்டக்கலையில் சொல்லி கொடுத்தது தான் இது. நம்ம பையில் வச்சுருந்ததை இதில் தூக்கி வச்சோம்ல, அதிலேருந்து எடுத்த மாதுளம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதான் கட் பண்ணி என்ன செஞ்சாச்சு, அப்படியே எடுத்தாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இதில் பழம் எத்தனை கிடக்குன்னு பாருங்கள். 2, இங்கிட்டு 2, 3, கீழே என்ன ஒன்று கிடக்குது, இதை பாருங்கள். அதுவும் இன்னும் 2, 3 நாளே நல்லா பழுத்துரும். நான் தரையில் வச்சோன்னே சரி, வேகமாக வளர்ச்சி இருக்குது. பழம் நல்லா சிறப்பாக வரும்னு நினைக்கேன். நான் அடுத்து கொஞ்சம் நித்திய மல்லி இருக்குது. கத்திரிக்காயும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக கத்திரிக்காய் கிடக்கு பாருங்கள். இன்னும் நிறைய கத்திரிக்காயும் நம்ம நிறையா பார்க்கலாம். ஏன்னா தரையில் வச்சுருக்கோமா, நல்ல வளர்ச்சி இருக்கும். நித்திய மல்லியும் பறித்து பார்ப்போம். இப்போ நம்ம நித்திய மல்லியை அப்போதே எங்கள் வீட்டில் பறிச்சிட்டாங்க. எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட்டு. ஒரே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அதை எடுத்துக்கிடுவோம். 2 மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த வெண்டைக்காய் ஒளிஞ்சு போய் கிடக்குது, கீழே இருக்கனால தெரியலை. இந்த பாருங்க, இன்னும் நல்லா பிஞ்சாக இருக்குதா, இப்படி எடுத்தால் தான் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா என்ன செய்யுது, முத்தி போயிடுது. முத்துனா அதில் விதைய எடுக்க தான். 2 காய் ஏற்கனவே முத்துனது எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து விதைய எடுத்து நம்ம அடுத்து வெண்டைக்காய் செடி உருவாக்கிக்கிடலாம். அடுத்தாப்பில் 2 மிளகாய் பறிச்சுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், சம்பா மிளகாவும் நல்லா கிடக்கு பாருங்க. இதில் ஒன்று தான் நல்லா பருசாக இருக்குது. நிறைய பூ வந்திருக்கு பாருங்கள். மிளகாலையும் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பங்கார் மிளகாலையும் இது அவ்வளோ ஒன்றும் காரமாகவே இல்லை. இன்றைக்கி சட்னிக்கு வச்சேன், அவ்வளோ ஒன்றும் காரத்தன்மையாகவே இல்லை. எதனாலன்னு தெரில. ஒரு என்ன பெருசாகணுமா என்னன்னு தெரில. 2 மிளகாய், ஒரு வெண்டைக்காய், இதை எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் வேஸ், இன்னைக்கு அறுவடை இது தான். மாதுளம்பழம், ஒரு ரோஸு, ஒரு செம்பருத்தி பூ, ஒரு வெண்டைக்காய், 2 மிளகாய், ஒரு 4 மல்லிகைப்பூவு. மல்லிகைப்பூ ஒளிஞ்சிட்டு கிடக்காக மல்லிகைப்பூவு. அதுபோக கொஞ்சம் நித்திய மல்லிகைப்பூக்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.